திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடியில் தாவேகே தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அது நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்ததான விவரங்களுடன் இணைகிறார். இது குறித்ததான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வனராஜ் சங்கர். வணக்கம் வனராஜ் சங்கர், விவரங்களை பதிவு பண்ணலாம். அப்புறம் வணக்கம். நிச்சயமாக தூத்துக்குடி விமான நிலையத்தில் இருந்து குமரி நோக்கி கிளம்பிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு சாலையின் இருபக்கமும் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் தொண்டர்கள், ரசிகர்கள் என அனைத்து தரப்பினரும் உற்சாக வரவேற்பினை தற்போது அளித்து வருகின்றனர். பிரச்சார வாகனத்தில் இருந்து கீழே இறங்காமல் வாகனத்தில் இருந்தபடியே ஆயிரக்கணக்கான மக்களிடம் கையசைத்து திருநெல்வேலி மாவட்ட எல்லையை தற்போது கடந்து வருகிறார் விஜய். குமரி செல்லும் வழியில் திருநெல்வேலி மாவட்டம் பணகுடி அருகே சாலையில் நின்றிருந்த ரசிகையை பார்த்த விஜய் அவர்களை அருகில் அழைத்து அவரது கான்வாயை நிறுத்தி அவர்களிடமிருந்து பொக்கையை பெற்றுக் கொண்டார். மகிழ்ச்சியில் திளைத்த ரசிகைகள் உற்சாகத்தில் துள்ளி குதித்ததை நம்மால் காண முடிந்தது. அதே போல இந்த முறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் விஜயின் பிரச்சார வாகனத்திற்கு இடதுபுறமாக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையின் வாகனம் உடனேயே வந்து கொண்டிருக்கிறது. எனவே யாரும் இருசக்கர வாகனத்தில் அவரை பின்தொடர்ந்து விபத்துக்கு உள்ளாகாதவாறு காவல்துறையினர் சிறப்பான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதை நம்மால் காண முடிந்தது. பணகுடி அருகே ரசிகர்கள் விஜயை பார்க்க நின்றிருந்த வேளையில் ஓரமாக நின்று கையசைத்து அவர்களை ஒரு நிமிடம் தனது அருகில் அழைத்து அவர்களிடமிருந்து பொக்கையை பெற்றுக் கொண்டார். தொண்டர்கள் அளிக்கும் நொங்கு மற்றும் அவர்கள் அளிக்கும் மாலைகள், கொடிகள் என அனைத்தையும் வாங்கி கொண்டு தற்போது விஜய் திருநெல்வேலி மாவட்ட எல்லையை கடந்து சென்று கொண்டிருக்கிறார். இருசக்கர வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. வழக்கம் போல தொண்டர்கள் கொடுக்கும், நாம் ஏற்கனவே கூறியபடி மாலையையே கழுத்தில் போட்டுக்கொண்டு அவர்கள் அளிக்கும் கொடியையும் எடுத்து அவர்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்தபடியே வருகிறார் விஜய். திருநெல்வேலி மாவட்டம் எல்லை முழுவதும், திருநெல்வேலி மாவட்டத்தில் அவர் கடக்கும் பகுதி முழுவதுமே இருசக்கர வாகனங்கள் வராததால் தொண்டர்கள், ரசிகைகள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் அவரது கான்வாய் வாகனத்தை நோக்கி முன்னேறி சென்று அவரை பார்த்து உற்சாகமாக கையசைத்து வருகின்றனர். விஜயும் தனது பிரச்சார வாகனத்தின் உள்ளே இருந்து மேலே அந்த லிப்ட் உதவியுடன் மேலே வந்து அவர் அனைவரையும் பார்த்து தமிழக வெற்றி கழக கொடியுடன் உற்சாகமாக இருபுறமும் கையசைத்து வருகிறார். 3:30 மணி அளவில் கன்னியாகுமரியில் அவரது உரை ஆரம்பமாக இருக்கும் நிலையில் தொண்டர்கள் அதற்குள் அவரால் அங்கு சென்று சேர முடியுமா என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளது. இருந்தாலும் பிரச்சாரம் செய்வது ஒருபுறம் இருந்தாலும் பொதுமக்களே தன்னை தேடி வரும் வகையில் தனது பிரச்சார வியூகத்தை விஜய் அமைத்திருக்கிறார் என்றே கூற வேண்டும். அப்ரகாம், தற்போது திருநெல்வேலி மாவட்ட எல்லையை கடந்து குமரி மாவட்டத்திற்குள் நுழைந்திருக்கிறார் விஜய். அப்ரகாம், தகவலுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.